அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகையின் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நினைவு நாளின் ஆராதனையில கர்த்தர் கிருபையாய் உங்களோடு ஐக்கியப்படவும், கர்த்தரை ஆராதிக்கவும், கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் தேவனாய கர்த்தர் கிருபை செய்தார். நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நமது அருமையான தலைமை போதகர் ஐயா அவர்களுக்கும், உதவி போதகர்களுக்கும், சபையின் மூப்பர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே எங்களுடைய வாழ்த்துக்களை, உயிர்த்தெழுந்த பண்டிகையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்கள் மத்தியிலே வர கர்த்தர் கிருபை செய்தார். ஐயா அவர்கள் எனக்கு ஆராதனையிலே தேவ செய்தியை கொடுக்க கிருபை உதவி செய்தார்கள். மட்டுமல்ல, நமது சபை எங்களுடைய ஊழியத்தில் உதவி செய்கிற சபையாக வருஷந்தோறும் ஐயா அவர்கள் எங்களுக்கு ஜெபத்தோடு உதவிகளை அனுப்பி தருகிறார்கள். ஐயாவுக்கும், சபை போதகர்களுக்கும், மூப்பர்களுக்கும், சபைக்கும் வாய்ஸ் ஆஃப் ஜெயன் சார்பிலே உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். கடந்த நாட்களிலே மிகவும் பிஸியான ஊழியங்கள் இருந்தது. ஆயினும் சில சபைகள் அழைத்தன. அபுதாபியில் பல பகுதியில் எனக்கு அழைப்பு இருந்தது. ஆகவே அருமையான சௌரன் ஜான்சன் அவர்களிடத்தில் நான் யுஏஇ வர எனக்கு ஒரு விசா வேண்டும் என்று கேட்டபோது சகோதரன் சந்தோஷமாக அதை எனக்கு செய்து கொடுத்தார். கர்த்தர் இயேசு நாமத்திலே அவருக்கு நன்றி கூறுகிறேன். அதுபோன்று நான் வரும்போதெல்லாம் என்னை தங்க வைத்து என்னை மிகவும் அனுசரித்து உபசரிக்கிற என் அன்பு சகோதரன் எட்வர்டுக்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் ஒரு மிஷனரியாக உங்கள் மத்தியிலே நிற்கிறேன். அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களை போன்று நான் பெஞ்சிலே சேர்ல உட்கார்ந்து கொண்டு தேவ செய்தி கேட்டு ஆண்டவருடைய துதித்து ஆராதித்து கொண்டிருந்த நாட்களை நினைவு கூறுகிறேன். ஆனால் ஒரு நாளிலே, கர்த்தருடைய சித்தமான நாளிலே, எனக்கு மகா பிரியதான ஒரு வெளிச்சத்தோடு 1993ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு என் தேவனாய் கர்த்தர் ஒரு மிகுந்த பிரகாசமான வெளிச்சத்திலே எனக்கு தரிசனமானார். என்னுடைய பெயரை எழுதினார். நான் அலறி துடிக்கிற அளவிற்கு நான் பயந்து போனேன். என் பெயரை எழுதினார். சுவிசேஷ பணிக்கு என்று என்னை எழுதி அனுப்பி அழைத்தார். நான், ஆண்டவரே, நான் இதற்கு தகுதி உள்ளவனா? இந்த உன்னதமான ஊழியத்தை செய்வதற்கு நான் தகுதி உள்ளவன் ஆண்டவரே என்று நான் மிகுந்த அங்கலாய்ப்போடு ஜெபித்து விட்டு, அன்று காலையிலே நான் வழக்கமாக ரெகுலர் போர்ஷன் வாசிக்க வேண்டிய பகுதியில் எனக்கு இது ஒரு கன்ஃபர்மேஷன் வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னை இடத்துல அழைத்தீரா அல்லது நானாக ஏதோ இப்படியாக புரிந்து கொண்டேனா என்று எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும் ஆண்டவரே என்று ஜெபித்து விட்டு அந்த நாளிலே வாசிக்க வேண்டிய வேத பகுதிக்குள் கடந்து சென்றேன். ஏசாயாவின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் என்று வாசிக்க வேண்டிய அதிகாரம். அந்த 40ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே வரும்போது என்னை ஆண்டவர் தொட்டார். சியோன் என்னும் சுவிசேஷகே, நீ உயர்ந்த மலைகளில் ஏறு. சியோன் என்னும் எருசலேம் என்னும் சுவிசேஷகே, நீ யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உன் தேவனாய கர்த்தர் என்று கூறு என்று அவருடைய வார்த்தையின்படி அந்த தரிசனத்தை உறுதிப்படுத்தினார். அருமையான தேவஜனமே, கண்ணாடுக்கத்தோடு பயபக்தியோடு அந்த நாளிலே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, உம் சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே என்று நான் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தேன். 1994ஆம் ஆண்டு சரியாக ஒரு வருஷம் நான் ஜபத்தில் இருந்தேன். என்னுடைய ஆவிக்குரிய தந்தை கோயம்புத்தூரில் ரெவரண்ட் யோபுனா பிரகாசம் ஐயா அவரிடத்துல இந்த காரியத்தை நான் தரிசனம் கண்ட அன்றே கூப்பிட்டு சொன்னபோது, மகனே, ஒரு ஆண்டை நீங்கள் ஜபத்தில் இருங்கள். Do not take any decision until you confirm what the will of God on you என்று சொன்னார்கள். ஒரு வருஷம் தரிசனத்தில் நான் காத்து ஜெபித்து கொண்டிருந்த வேளையிலே யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை கர்த்தர் சொன்னார். இந்த மந்தையில் இல்லாத ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகளை கொண்டு வர வேண்டும். அப்பொழுது அவைகள் என் சத்தத்தை கேட்கும். அப்பொழுது ஒரே மந்தை ஒரே மெய்ப்பனுமாகும் என்று தேவ ஜனமே என் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். அன்று ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம், தரிசனத்தின் ஊழியம். தனி மனிதன் என்ன செய்வேன் ஆண்டவரே என்று நான் கர்த்தரிடத்தில் சொன்னபோது, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை இந்த வாய்ஸஸ் என் ஊழியத்தின் சிறு பகுதி உங்களுடைய ஜெபத்திற்காக, நீங்கள் செய்கிற உதவிக்காக
அதில் என்ன செய்கிறோம் என்று தெரிந்து கொள்வதற்காக ஒரு சிறு பகுதியை நான் உங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறேன். அதை பார்த்துவிட்டு நான் தேவ செய்தி சொல்லும்படியாக வாஞ்சிக்கிறேன். வலது பக்கத்திலே பார்க்கிற மாநிலங்கள் இந்தியாவிலே நாம் இப்பொழுது பணித்தளங்களாக அநேக கிராமங்களிலே ஆதிவாசி மக்கள் மத்தியிலே கிராமங்களிலே நாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியிலே ஃபீல்டு ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் பார்க்கிறீர்கள். ரீச்சிங் த அன்ரீச்டு வில்லேஜஸ், மினிஸ்டரிங் டு த யூத், பிளான்டிங் சர்ச்சஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சர்ச்சஸ் அண்ட் ஸ்பான்சரிங் மிஷனரிஸ். அதை இப்பொழுது கடந்த 18 ஆண்டுகளாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். Our vision, ministry among the youth, old age homes, training centers, evangelists and pastors training center, short term courses செய்கிறோம், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் செய்வோம். வாலிபர்களுக்கான சில திட்டங்களை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் நான் சொன்னேன். யோவான் 10:16 வசனம், I have sheep and other sheep and that are not of this sheeppen. I must bring them also. They too will listen to my voice, and there shall be one flock and one shepherd. இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்த காட்டுப்பகுதிக்குள்ளாக நாங்கள் ஊழியத்துக்கு செல்கிற ஒரு காட்சி. இது நீங்கள் பார்க்கிறது ஒரிசாவிலே போண்டா ஹில்ஸ் என்று சொல்வார்கள். மால்கன்கிரி டிஸ்ட்ரிக்ட்ல 2 மலைகள் ஏறி இறங்கி போனால் அங்கு சுமார் 30,000 ஆதிவாசிகள் போண்டா ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இடுப்புக்கு மேலே துணி அணியாத அளவிற்கு இன்னும் நாகரிகம் இல்லாத நிலைமையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சந்திக்க முடியாத தான் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த இந்தியாவில் இந்த சர்க்கிள் செய்யப்பட்ட மாநிலங்களிலாம் ஆண்டவருடைய ஊழியத்தை கிராம பகுதிகளிலே ஆதிவாசிகள் மத்தியில் இந்த நாள் வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறோம். We thank God for their mission and partner support to build gospel ministry in India. அதில் நமது சபைக்கு நாங்கள் உள்ளது நாளத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டர் இம்மானுவேல் சாம்ராஜ் அண்ட் ஃபேமிலி இன் ஷார்ஜா, ஏஜி சர்ச், தமிழ் சர்ச் ஷார்ஜா. இங்கே நீங்கள் பார்க்கிற ஒரு டென்ட்டு, இது கட்டப்பட்டதில்லை, 2 செய்ய போகிறோம். ஏப்ரல் மாதம் 26, 27, 28 3 நாட்களிலே ஒரு மெகா கன்வென்ஷன் குஜராத் மாநிலம், மத்திய பிரதேஷ் மாநிலம், ராஜஸ்தான் மாநிலம் 3 மாநிலங்களிலும் இருக்கிற கிராம சபைகள், வாய்ஸஸ் சபைகள் இங்கு கூடி ஒரு பெரிதான கன்வென்ஷன் நடத்தும்படியாக நாங்கள் செபித்து திட்டமிட்டு காரியங்களை ஒழுங்கு செய்து வருகிறோம். இதில் நாங்கள் அதிகமாக அழைப்பது இந்து தலைவர்களை. ஏனென்றால் அவர்களுக்கு சத்தியம் சொல்வதோடு அவர்களுக்கு ஒரு கனம் பண்ணி நமக்கு பாதுகாப்பாகவும் அவர்கள் இருக்க வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து நீங்கள் எல்லோரும் இந்த நாட்களுக்காக ஜெபத்தில் தாங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அநேக ஆண்டுகளாக நான் வாஞ்சித்த ஒரு காரியத்தை கர்த்தர் கடந்த ஆண்டிலே செய்து முடிக்க கிருபை செய்தார். சென்னை கோயம்புத்தூர் நகரிலே ஒரு மகத்தான அலுவலகம், ஹெட் ஆபீஸை கன்ஸ்ட்ரக்ஷன் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய தாசன் ஹாரி கோம்ஸ் அவர்கள் அந்த அலுவலகத்தை திறந்து தருகிறார்கள். கோயம்புத்தூர் பட்டணத்தில் வாய்ஸ் ஹெட் ஆபீஸ் நீங்கள் பார்க்கிறீர்கள். எங்களுக்கு மிகவும் அதிகமாக கர்த்தர் கொடுத்தது வில்லேஜ் தான், கிராமங்கள் தான். இந்த கிராமங்களில் தான் நாங்கள் அதிகமாக ஊழியம் செய்கிறோம். ஒரு சிறிய பகுதியை பார்ப்போம். இங்கெல்லாம் ஊழியத்துக்கு யாரும் போகிறதில்லை. அடியான் செல்லும் போதெல்லாம் இந்த போன்ற கிராமங்களிலே அவர்கள் மத்தியில் இருந்து அவருடைய அன்பை, கிறிஸ்துவின் அன்பை கொடுத்து அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி அவருடைய தேவைகளுக்காக செபித்து வருகிறோம். கர்த்தர் அநேக விடுதலை கட்டளையிடுகிறார், அற்புதங்களை செய்கிறார். நாங்கள் இந்த நாட்களிலே அதிகமாக கிராம ஊழியங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். இது சத்தீஸ்கர் மாநிலத்தில் நீங்கள் பார்ப்பது நான் சொன்ன ஆதிவாசிகள், போண்டா ஹில்ஸ் ஆதிவாசிகள் மத்தியில் நின்று நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஒரிசா மாநிலத்தில், இது சத்தீஸ்கர் மாநிலத்தில் மரநிலையில் தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். இன்னும் அதிகமான ஜனங்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும், அதுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆத்தும ஆதாயம் எங்களுடைய சிறந்த பணி. அதை நாங்கள் மாதந்தோறும் அல்ல,
குறைந்தபட்சம் 3 மாதங்களுக்கு ஒவ்வொரு பாஸ்டரும் ஆத்தும ஆதாய பணி செய்ய வேண்டும். 4 மாதங்கள் எக்ஸீட் ஆகக்கூடாது. குறைந்தபட்சம் ஒரு வருஷத்துக்கு 4 முறை 10, 20, 30 ஆத்துமாக்கள் ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு பணித்தளத்திலும் ஆத்தும ஆதாயம் செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் அவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இங்கே நீங்கள் பார்க்கிறது நம்முடைய ஆர்ஃபனேஜ் ஹோமில் இருந்துதான சீனியர் பிள்ளைகள். அவர்கள் ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். இது ராஜபாளையம் பகுதியில் கோத்தாரப்பட்டி என்கிற கிராமம், திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்கு நடைபெறுகிற இதுவும் அதே பகுதி தான். கோத்தாடப்பட்டியில் இன்னொரு சபை, அங்கும் கர்த்தருடைய ஆராதனையில் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். இது ஒரிசா மாநிலத்தில் உம்மர்கோட் என்கிற பகுதியில் இருக்கிறதான நமது சபை. அங்கு சென்றிருந்த போது அருமையான தேவ பிள்ளைகள் ஒப்பு கொடுத்தார்கள். அவர்களுக்காக ஞானஸ்நானம் கொடுத்தோம். இது குஜராத் மாநிலத்தில் காமடி என்கிற தாகோத் ஜில்லாவில் காமடி என்கிற வில்லேஜில் சுமார் 48 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். எல்லோரும் ஆதிவாசிகள். இது அதே குஜராத்தில் இன்னொரு முறை சென்றிருந்த போது சுமார் 30 பேர் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள் ஜாஃபர் பிரா என்கிற கிராமத்தில். இது ராஜஸ்தானில் லங்கி என்கிற கிராமத்தில் அங்கே இருக்கிற நமது சபை விசுவாசி ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகள். மத்திய பிரதேசத்தில் அங்கே இருக்குதான் நமது சபை, அங்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். ஆந்திராவில் விஜயநகரம் டிஸ்ட்ரிக்ட் பப்ளி என்கிற கிராமத்தில் அங்கு நமது சபை ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்கு நாங்கள் ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். இதுவும் ஆந்திரா தான், ஆந்திர பிரதேசம் தான். மக்குவா என்கிறதான கிராமம். இது பஸ்டார் டிஸ்ட்ரிக்ட் உள்நாரில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் சபை ஞானஸ்நானம். இந்த ஞானஸ்நானம் பெற்று வருகிற பிள்ளைகள் சபை பெருகும் போது அவர்களுக்கு ஆலயங்கள் கட்டி கொடுத்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஒழுங்கு செய்கிறோம். நீங்கள் பார்க்கிறது குஜராத் இரும்பு கோட்டை என்று சொல்லக்கூடியதான குஜராத்தில் நமக்கு கர்த்தர் அநேக சபைகளை தந்திருக்கிறார். இது ஜாஃபர்புரா என்கிற கிராமத்தில் இருக்கிறதான சபை. இது நேபாள் தேசத்தில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக அடியான் சென்று இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்து வந்தேன். நேபாளில் துபாகா என்கிற கிராமத்தில் கட்டப்பட்ட ஆலயம். இது ஆந்திராவில் ராமச்சந்திராபுரம் கம்மம் டிஸ்ட்ரிக்டில் கட்டப்பட்டதான ஆலயம், கர்த்தருடைய மகிமைக்காக கட்டப்பட்ட ஆலயம். இது குஜராத்தில் காமடி வில்லேஜில் சுமார் 700 ஆதிவாசிகள் இந்த சபையில் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த மகத்தான ஆலயத்தை கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இது ஒரிசாவிலே உம்மர்கோட் என்கிற இடத்துல இப்போது கட்டப்பட்ட ஆலயம். இது தமிழ்நாட்டிலே திருப்பூர் பகுதியில் செய்யூர் என்கிற இடத்துல கட்டப்பட்ட ஆலயம். கோயம்புத்தூர் சிட்டியில் நாங்கள் வாய்ஸஸ் அண்ட் மிஷினரிகளுக்கு ஒரு ட்ரைனிங் சென்டர் வேண்டும், ஷார்ட் டைம் லாங் டைம் கோர்சஸ் கொடுக்க வேண்டும் என்று அங்கு கட்டப்பட்டதான ட்ரைனிங் சென்டர் கோயம்புத்தூர் சிட்டியில். இது அந்த ட்ரைனிங் சென்டரின் உள்பகுதி. இது அந்த உள்பகுதி தான் அங்கே திறப்பட்ட நாளிலே ஆராதனை. இந்த போர்ஷன் அதுக்கு மேலான ரூஃப்ல சுமார் 80 to 100 மிஷினரிகள் தங்குவதற்கும் சாப்பிடுவதற்கும் பாத்ரூம் டாய்லெட் ஃபெசிலிட்டியோடு அந்த மேல் மாடியிலே இந்த இந்த போர்ஷனை கட்டியிருக்கிறோம். பிரசன்ட் சர்ச் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நாங்கள் ஆலயங்கள் கட்டிக்கொண்டே இருக்கிறோம். பணம் கர்த்தர் கொடுக்கிறார். அப்படியாக இது வெங்கல்ராப்பேட் என்கிற ஆந்திர பிரதேசத்தில் கம்மம் டிஸ்ட்ரிக்டில் இந்த ஆலயம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இது கர்நாடக மாநிலத்தில் பெகப்பள்ளி என்கிற கிராமத்தில் இந்த ஆலயம் கட்டி கொண்டிருக்கிறோம். ராஜஸ்தானில் ரங்கத்புரா என்கிற கிராமத்தில் இந்த ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். இந்த இடம் ஒரிசாவிலே வாங்கியிருக்கிறோம், கேரளா என்று சொல்லக்கூடிய கிராமம். ஆனால் கட்டுவதற்கு பணம் இல்லை. இந்த இடத்தை நாங்கள் மிஷனுக்காக வாங்கி கொண்டிருக்கிறோம். எங்கள் ஊழியத்தில் சுமார் 5 மொழி பேசும் விசுவாசிகள் இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் 5 மொழியிலும் வேதாகமங்கள் வாங்கி பாதி விலைக்கு விசுவாசிகளுக்கு கொடுக்கிறோம், இனமாக கொடுப்பதில்லை. இது குஜராத்தில் பைபிள் வாங்கி சபையில் விநியோகம் செய்தோம். இது ராஜஸ்தானில் சபை அங்குள்ள ராஜஸ்தானி மொழியில்
பைபிள் விநியோகம். இந்த மிஷனரிகளுக்கு அவுட்ரீச் ஒர்க்குக்கு போகிற கோஆர்டினேட்டர்ஸுக்கு முக்கியமாக 2 வீலர் தேவை. கோஆர்டினேட்டர்ஸுக்கு இந்த விதமான இருசக்கர வாகனங்கள் வாங்கி கொடுத்து அவர்கள் ஊழியத்தை உற்சாகமாக செய்ய நாங்கள் என்கரேஜ் செய்கிறோம். அவர்களுக்கு சைக்கிள் தேவைப்படும் ஊழியர்களுக்கு சைக்கிளும் வாங்கி கொடுக்கிறோம். மிஷன் ஃபீல்டில் ஒவ்வொரு 4 மாதங்களுக்கும் கட்டாயம் ஒவ்வொரு ஊழியரும் கன்வென்ஷன் நடத்த வேண்டும். நான் செல்லும்போது அந்த பகுதிகளில் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் திட்டமிட்டு பல பகுதிகளுக்கு செல்கிறோம். இது கோத்தாடப்பட்டி என்கிற கிராமம் திருநெல்வேலி மாவட்டத்தில். இது ஜகதல்பூர் என்று சொல்லக்கூடிய ஒரு டவுன்ஷிப்பில் ஒரு மகத்தான குருசேட் நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். சுமார் 2000 பேர் அதில் பங்கு பெற்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள், ஆசீர்வாதம் பெற்றார்கள். இந்த குருசேடின் ஒரு பகுதி. இது ஆந்திர மாநிலத்தில் நடந்த கன்வென்ஷன், புபலி என்கிறதான அந்த கிராம பகுதியில். இந்த கிராமத்தில் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தார். ஜக்தாரி வலச என்கிறதான இந்த ஆதிவாசி கிராமத்தில் இப்படியாக நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று பெரிதான ஒரு மழை, கரும் மேகத்தோடு இடி மின்னலோடு மழை வந்தது. நான் செபித்துக் கொண்டே அப்படியே கை நீட்டி, ஸ்டாப் தேர், மழையே நீ அங்கே நில், எங்களுடைய ஆராதனை முடித்து எங்கள் ஜனங்கள் சாப்பிட்டு செல்லுற வரைக்கும் உனக்கு அதிகாரம் இல்லை, இயேசு நாமத்தில் கட்டித்து கொண்டு நில் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து ஊழியத்தை செய்தேன். அருமையானவர்களை, கர்த்தர் அவ்விதமாக மகத்துவமான காரியம் செய்தார். அந்த மழையை நிறுத்தி போட்டார் ஆராதனை முடியும் வரை. நாங்கள் எல்லா கன்வென்ஷனிலும் ஆத்தும ஆகாரம் கொடுப்பது போல சரீரத்துக்கும் நல்ல ஆகாரம் கொடுக்கிறோம். இது ஒரிசா ஸ்டேட்ல நடந்ததான ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் கேரளா கிராமத்தில். இது இந்த சபை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், காமெடி என்கிற வில்லேஜில். இது ராஜஸ்தானில் இருக்கிற சபை, நமது சபை விசுவாசிகள். இது ராஜஸ்தானில் இன்னொரு சபை. பாஸ்டர்களுக்கெல்லாம் செமினார் தருகிறோம். அவர்களை உற்சாகப்படுத்தி ஆவில பலப்படுத்தி சத்தியத்தின் மகத்துவத்தை நன்றாக அறிந்து அவர்கள் போதிக்கத்தக்கதாய் அவர்களுக்கு செமினார் கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்கு இது தனியாக ஒரு செமினார் கொடுத்தோம். இது ஆந்திர பிரதேசத்தில் உள்ள நமது ஸ்தாபன தல போதகர்கள். இது திருப்பூர் பகுதியிலே நமது சபை போதகர்கள். அறக்கட்டளை என்கிற நிலைமையிலே நாங்கள் அரசாங்கத்தின் கட்டளை, நாங்கள் ஏழை மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நீங்கள் பார்க்கிற பகுதி இலங்கை சேர்ந்த அகதிகளுடைய முகாம் ஒரு தீபாவளியோடு எரிந்து போய்விட்டது. நாங்கள் சென்று அவர்களுக்கு பாய், தலையணை, அப்புறம் உடுக்கு துணி, சாப்பாட்டுக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் வாங்கி உடனே அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்தோம். பாருங்க, இவர்கள் எல்லாம் வயதானவர்கள், ஏழைகள், ஆதரவற்றவர்கள். இவர்களுக்கு வேண்டிய, வீட்டுக்கு வேண்டிய, உடுக்க வேண்டிய, சாப்பாட்டுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக நாங்கள் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். ஆதிவாசிகள் மத்தியில் இருக்கிறதான ஊழியம் பார்க்கிறீங்க. இவங்கெல்லாம் மார்பு நாங்கள் போட்டோக்காக கட்டினோம், இல்லைன்னா அவங்களுடைய மார்பு திறந்தபடி இருக்கும். அப்படித்தான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது அந்த ஆதிவாசி பிள்ளைகள். நேபாள தேசத்திலும் கர்த்தர் நமக்கு ஊழியத்தை தந்திருக்கிறார். இது மலேசியாவிலிருந்து ஒரு டீம் வந்தார்கள் என்னோடு. அவர்கள் அந்த போதகர்கள் என்னோடு கூட இருக்கிறார்கள். நமது சபை அங்கு ஒரு 7 சபைகள் இருக்கிறது. நேபாளில் உள்ள ஆதிவாசிகள் விதமாகத்தான் உடை அணிகிறார்கள். ஒரு மகத்தான கன்வென்ஷன் நடத்தினோம். அங்க இருக்குதான நமது சபையும் விசுவாசிகளும். இந்த நமது ஆர்ஃபனேஜ் ஹோம் இருந்தது. அதில் சீனியர் கேர்ள்ஸ் ஒரு 5 பேர் ஆண்டோடைய கிருபையினால உயர்தர படிப்புக்கு வந்தார்கள். இந்த வலது பக்கத்தில் சாந்தி பிஎஸ்சி பிஎட் முடித்திருக்கிறாள். ஜெனிஃபர் பைபிள் காலேஜ் முடித்திருக்கிறாள். இந்த 3 பிள்ளைகள் இப்பொழுது டிப்ளமோ நர்சிங் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மே மாதத்தோடு முடித்து வேலைக்கு செல்ல இருக்கிறார்கள். மிஷன் ஃபீல்டில் நீங்கள் பார்க்கிற முக்கியமான ஒரு பகுதி, ஒவ்வொரு ஊழியருக்கும் இந்த தேவைகள் இருக்குது. அதை நாங்கள் கொடுத்துதான் ஆக வேண்டும். மினி பஸ் தவிர மற்ற எல்லாம்
கேமரா வேணும், சைக்கிள் வேணும், பைக் வேணும், ட்ரம் வேணும், கேஸ் லைட் வேணும், பைபிள் வேணும். இவைகளெல்லாம் நாங்கள் கொடுத்தால்தான் அவர்கள் உற்சாகமாக இந்த ஊழியத்தை செய்ய முடியும். அருமையான போதகருக்கும் சபைக்கும் நாங்கள் வேண்டுகிறது, எங்களுக்காக செபியுங்கள். உங்களுடைய செபம் எங்களுக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் தரும். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து அநேக காரியங்களை செய்கிறார். வருகிற நாட்களிலே நாங்கள்